இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் AM தாஜ். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தேயிலைக்கு வரிச்சலுகை வழங்க தென்னாப்பிரிக்கா எதிர்பார்த்துள்ளது. பயிலுனர் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடனான காலநிலை தொடரும் சாத்தியம். வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தின் புதிய நிபந்தனைகளை தொடர்ந்து டெலிகிராம், சிக்னல் ஆகிய மெசேஜிங் செயலிகள் மீது மக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்டி வருவதாக தகவல். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வசதிகளை மேம்படுத்தி விவசாயத்துறை அபிவிருத்தி செய்வதற்கான உயர்ந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிராமத்துடனான சுமூக கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சியில் மக்களை சந்தித்து ஜனாதிபதி கலந்துரையாடினார். அம்பாறை, உகன, லஹுகல கிராமத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் அதிகளவானோர் கலந்து கொண்டார்கள். இலங்கையின் தேயிலைக்கு வரிச்சலுகை வழங்க தென்னாப்பிரிக்கா எதிர்பார்த்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு இலங்கையின் தேயிலைக்கான வரிச்சலுகை தீர்வை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கையில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிய ஆலயம் அறிவித்துள்ளது. பயிலுனர் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இணையதள முகவரி www.health.gov.lk என்பதாகும். நாட்டில் இன்று காலை புதிதாக 525 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஆக கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாவர். கொழும்பு மாவட்டத்தில் இன்று 193 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நாட்டின் மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 47,304 வரை அதிகரித்துள்ளது. இன்று காலை மேலும் 3 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 225 வரை அதிகரித்துள்ளது. சிறைச்சாலைகளுக்கு அமைவாக புதிதாக 22 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் சிறைச்சாலை கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,250 வரை அதிகரித்துள்ளது. ஆக கூடுதலான சிறைச்சாலை கொரோனா தொற்றாளர்கள் வெளிக்கட சிறைச்சாலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை 876 ஆகும். இலங்கை ராணுவத்தின் 3 துறைகளுக்கான ஆட்சேர்ப்பு இடம்பெறுகிறது. 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு இதற்காக விண்ணப்பிக்கலாம். இலங்கை ராணுவத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இம்மாதம் 21ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. முறையாகவும் திட்டமிட்ட அடிப்படையிலும் சுற்றுலா நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக COVID-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 20 லட்சம் பேர் சுற்றுலா சார்ந்த தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். COVID-19 வைரஸ் பரவல் நிலவிய காலத்தில் இவர்கள் வருமானமின்றி பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தார்கள். இதனால் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுற்றுலா நடவடிக்கைகளை ஆரம்பிக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட கால்நடைக்கான மேய்ச்சல் தரையை அடையாளம் காணும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைப்பு செயலாளர் தவநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் மேய்ச்சல் தரை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது இதன் நோக்கமாகும். கிளிநொச்சியில் 50,000க்கும் அதிகமான கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை தேவைப்படுவதாகவும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். விக்டோரியா அணைக்கு அருகில் உள்ள பிரதேசங்களில் ஏற்பட்ட புவி அதிர்வினால் விக்டோரியா அணைக்கு எதுவித பாதிப்பும் இல்லை என ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்ப்ல தெரிவித்துள்ளார். கண்டி பிரதேசத்தில் அண்மையில் புவி அதிர்வு ஏற்பட்டாலும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
அணையின் பராமரிப்பு பணிகள் சர்வதேச தரத்துக்கு அமைய இடம்பெற்றுள்ளன. ராணுவ வீரர்களுக்கு சலுகை விலையில் அரிசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பசும்பால் உற்பத்தி சார்ந்த உற்பத்திகளுக்கும் சலுகைகள் வழங்கப்பட இருப்பதாக இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சகல ராணுவ வீரர்களினதும் வீடுகளுக்கு சென்று இந்த அரிசி தொகையை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். குருநகல் மாவட்டத்தில் கிரியுள்ள தேர்தல் தொகுதிக்குட்பட்ட பன்னல, மும்மான, வெத்தேவ ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் கண்டி, பூஜாபிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொஸ்தோட்ட கிராமமும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் அமலில் இருக்கும் என்று கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்திற்கு தென்கொரியாவின் கொய்கான் நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேபோல இலங்கைக்கான தென்கொரிய தூதுவரை சந்தித்து இது பற்றி கலந்துரையாடினார். புதிய பாடநெறிகளை ஆரம்பிப்பது பற்றியும் புதிய கற்பித்தல் முறைகளை அமல்படுத்துவது தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் இருதய சிகிச்சை பிரிவொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 16 கட்டில்களை கொண்டதாக இருதய சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு போலீசார் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதனை திறந்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் சரத் வீரசேகர, ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளை ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுவிட்சத்து நோக்கு கொள்கை பிரகடனத்தின் அபிவிருத்திகளை திருகோணமலை மாவட்ட மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றும் நோக்கில் தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. இதனை மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தின் திட்டங்களை அரசு அதிகாரிகள் சரியான முறையில் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தினார். உள்நாட்டு கிராமிய கைத்தொழில் உற்பத்திகளை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கி அவர் உரையாற்றினார். இந்த கலந்துரையாடல் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு புறக்கோட்டை தனியார் பஸ் நிலையத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தனியார் பஸ் நிலையத்தின் பஸ் தரிப்பு மேடைகளில் காணப்படும் கதிரைகள் உடைந்த நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். போக்குவரத்து அமைச்சரின் கவனத்துக்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தின் புதிய நிபந்தனைகளை தொடர்ந்து டெலிகிராம், சிக்னல் ஆகிய மெசேஜிங் செயல்கள் மீது மக்கள் கூடுதலான ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை அறிவித்துள்ளது. வாட்ஸ்அப் சமூக வலைதளம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய விதிமுறைகளினால் பாவனையாளர்கள் பாரிய அளவிலான அதிர்ச்சிகளை எதிர்கொண்டிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பாவனையாளர்களின் தகவல்கள், தொலைபேசி இலக்கம், அவர்கள் செல்லும் இடங்கள் என்பன பற்றிய தகவல்களை அவர்களின் அனுமதியின்றி பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பான நிபந்தனை கோவை வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களில் அடிக்கடி பாவனையாளர்கள் முன் தோன்றி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கிறது.
புகழ்பெற்ற மிகப்பெரிய கோடீஸ்வரரான எலன் மஸ்க் போன்றவர்கள் வாட்ஸ்அப் சமூக வலைதளத்துக்கு பதிலாக சிக்னல், டெலிகிராம் ஆகிய சமூக வலைதளங்களை பரிந்துரை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாவனையாளர்களின் சகல தகவல்களையும் ஏனைய நிறுவனத்துக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு கிடைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்திகள். இந்தோனேசியாவுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று காணாமல் போயிருக்கிறது. இந்தோனேசியாவின் தலைநகர் ஜகர்த்தாவில் இருந்த பயணத்தை ஆரம்பித்த இந்த விமானம் சிறிது நேரத்தில் மாயமாகி இருப்பதாக பிபிசி தெரிவித்துள்ளது. போயிங் 737 வகையை சேர்ந்த ஸ்ரீவிஜயா விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் 50க்கும் அதிகமான பயணிகள் பயணித்திருக்கிறார்கள். பிலோமினா என்று அழைக்கப்படும் பனிப்புயல் இந்தோனேசியாவின் பல்வேறு பகுதிகளை தாக்கியிருக்கிறது. இதனால் இந்தோனேசியாவில் இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரிக் நகரம் இதனால் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தரைமட்டத்திலிருந்து 8 அங்குல உயரத்துக்கு பனி படர்ந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மெட்ரிக் நகரின் விமான நிலையம் தற்சமயம் மூடப்பட்டிருப்பதாகவும் பிபிசி தெரிவித்துள்ளது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். ஒருவடவத்த அம்பத்தல வீதி அபிவிருத்தி பணிகள் 4 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்று நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கென 1943 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி செலவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான பணிகளை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீசுவதற்கான வாய்ப்பு இலங்கை அணி வீரர் அகில தனஞ்சயவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 12 மாத தடையின் பின்னர் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிபுணர்கள் குழு இவருக்கு பந்து வீசுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. பந்து வீசும் போது 15 பாகை என்ற வரையறைக்குள் கையை வளைத்து பந்து வீசுவதற்கான முறைமையை இவர் உறுதிப்படுத்த இருக்கிறார். ஆனால் இவர் பந்து வீசும் காணொலிகளை பரிசித்து பார்த்த பின்னர் அவருக்கு எதிரான தடைகளை நீக்குவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை நிபுணர்கள் குழு தீர்மானித்திருக்கிறது. வர்த்தக செய்தி. தேசத்தின் வங்கியாளரான இலங்கை வங்கியில் கடந்த டிசம்பர் மாதம் முடிவில் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான பணம் பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. முன்னைய வருடத்துடன் ஒப்பிடும் போது இது 1.2% அதிகரிப்பாகும் என்று வங்கியின் பிரதி பொது முகாமையாளர் WNP சுரவிமல தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் பரவலினால் ஆக கூடுதலாக இந்த காலப்பகுதியில் லெத்தரனியல் கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்திருக்கின்றன. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை முதலீட்டு சபையின் புதிய பணிப்பாளர் நாயகமாக பசன் வணிகசேகர தனது கடமைகளை ஆரம்பித்துள்ளார். நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்தெழுப்பதற்காக ஏனைய நாடுகளுடன் இணைந்து செயற்பட போவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். பசன் வணிகசேகர உலகின் புகழ்பெற்ற 500க்கும் அதிகமான நிறுவனங்களின் ஆலோசகராக கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. இலங்கையின் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் நிலவும் தளம்பல் காரணமாக எதிர்வரும் சில நாட்களுக்கு சீரற்ற காலநிலை நிலவும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, மத்திய ஊவா மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தேயிலைக்கு வரிச்சலுகையை வழங்க தென்னாப்பிரிக்கா எதிர்பார்த்துள்ளது. பயிலுனர் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடனான காலநிலை தொடரும் சாத்தியம். வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தின் புதிய நிபந்தனைகளை தொடர்ந்து டெலிகிராம், சிக்னல் ஆகிய மெசேஜிங் செயலிகள் மீது மக்கள் கூடுதல் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.